திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். திரு ஆனைக்கா ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயில். இத்திருத்தலத்தில் வீற்றிருக்கும் இறைவனின் திருநாமம் ஜம்புகேஸ்வரர், நீர்த்தீரல் நாதர், அப்புலிங்கம். அம்பாளின் திருநாமம் அகிலாண்ட நாயகி, அகிலாண்டேஸ்வரி. இத்தலத்தின் தலமரம் வெண்ணாவல் மரம். இத்திருத்தலத்தில் எல்லாமல்ல இறைவனை அம்பிகை, நந்தி, பிரம்மா, ஜம்பு முனிவர், சிலந்தி, யானை, ராமர், கௌதம முனிவர், பராசர முனிவர், கோச்செங்கட் சோழ நாயனார், சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், ஐயடிகள் காடவர்கோன் நாயனார், சேக்கிழார், தாயுமானவர் முதலியோர் வழிபட்டு எல்லாமல்ல இறைவனை திருவருளை பெற்றுள்ளனர். ஒரு முறை ஜம்பு முனிவர் ஒரு வெண் நாவல் காட்டில் தவம் இருந்தபொழுது அருமையான நாவல் பழம் ஒன்று கிடைத்தது. அதை கைலையில் விற்றிருக்கும் எம்பெருமானுக்கு சமர்ப்பணம் செய்தார். மீதமுள்ள கொட்டையை பிரசாதமாக ஜம்பு முனிவர் விழுங்க அது அவர் வயிற்றில் வளர்ந்து பெரிய வெண்ணாவல் மரமாயிற்று. அந்த அற்புதத்தை கண்ட முனிவர் சிவபெருமானின் பாதங்களில் வீழ்ந்து வணங்கினார். சிவபெருமான் அவரிடம் காவிரிக்கரையில் தவமியற்றுமாறு அன்னை அகிலாண்டேஸ்வரி அவருடைய வெண்ணாவல் நிழலில் சிவலிங்கம் சமைக்க எழுந்தருளுவோம் என்றும் திருவருள் புரிந்தார். அந்த முனிவரும் வெண்ணாவலாக இறைவனுக்கு நிழல் பரப்புகிறார். அதனால் இத்தலம் ஜம்புகேஸ்வரம், ஜம்பு என்றால் நாவல், ஜம்புகேஸ்வரம் என்று பெயர் பெற்றது. இவ்வுலகம் உய்யும் பொருட்டு அம்பாள் சிவபெருமானே தமக்கு குருவாக வந்து ஞானோபதேசம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். சக்தி இந்த வெண்ணாவல் வனத்தில் காவிரியின் நீரையே சிவலிங்கமாக தன் கரங்களால் திரட்டி வழிபாடு செய்தார். அவர்தம் பூஜைக்கு மகிழ்ந்த இறைவன் குருவாக வந்து அம்பாளுக்கு உபதேசித்து அருளினார். இதன் காரணமாக இத்தலம் ஞான கஷேத்திரம், ஞான பூமி என்று அழைக்கப்படுகிறது. இறைவியின் தொடரும் வழிபாட்டை குறிக்கும் வண்ணம் தினமும் இக்கோயிலில் உச்சிகால பூஜையில் அம்பாளின் வேடமணிந்து வந்து பூஜகர் வழிபாடு செய்கிறார். இறைவனும் இறைவியும் இத்தலத்தில் குரு சிஷ்ய பாவத்தில் இருப்பதால் இத்தலத்தில் இறைவன் இறைவிக்கு திருக்கல்யாண விழா செய்வதில்லை. அம்பாள் நீரால் சிவலிங்கம் செய்ததால் இத்தல இறைவர் அப்புலிங்கம் ஆனார். இத்திருத்தலம் பஞ்சபூத தலங்களில் அப்புத்தலமாக வணங்கப்படுகிறது. பிரம்மா தன் படைப்புத்திறனெல்லாம் சேர்ந்து மிக அழகான பெண்ணை உருவாக்கினார். அந்த பெண்ணிற்கு திலோத்தமை என்று பெயரிட்டார். அப்பெண்ணின் அழகில் தன் படைப்பென்று மரியாது மயங்கினார். அந்த மயக்கம் தீர ஜம்புகாரண்யத்தில் தவமிருந்து சிவபெருமானை வணங்கினார். பிழை பொறுக்கும் பரமேஸ்வரன் பிரம்மாவிடம் திருவிளையாடல் புரிய திருவுள்ளம் கொண்டு உமையம்பாள் ஆணாகவும் சிவபெருமான் பெண்ணாகவும் அவர் முன் காட்சியளித்தனர். இதனை உணர்ந்து பிரம்மன் தன் தவறை பொறுக்க வேண்டி அவர்களை வணங்கி எல்லாமல்ல இறைவனின் திருவருளை பெற்றான். அடுத்ததாக அகலிகையை கல்லாக சபித்த கௌதம முனிவர் கோபம் தணிந்து அகலிகை நல்வாழ்வு பெற்று தன்னுடன் நல்வாழ்வு வாழ இறைவனை இந்த வெண்ணாவல் வனத்தில் வழிபட்டார். ராவணனை கொன்ற பிரம்மஹத்தி தோஷத்தை ராமேஸ்வரத்தில் சிவபூஜை செய்து நீக்கிக் கொண்ட ராமர் கும்பகர்ணனை கொன்ற தோஷம் தீரும் பொருட்டு
ஜம்புகாரண்யத்தில் இறைவனை சிவலிங்க பிரதிஷ்டை செய்து சிவபூஜை செய்து பிரம்மஹத்தி தோஷத்தை நீங்க பெற்றார். மேலும் இத்திருத்தலத்தில் சிவகணங்களில் இருவர் தாங்கள் பெற்ற சாபம் காரணமாக ஒருவர் யானையாகவும் மற்றவர் சிலந்தியாகவும் பிறந்தார். சிவலிங்கம் கூரையில்லாமல் வெயில் மழையில் இருப்பது கண்ட சிலந்தி சிவலிங்கத்தின் மேல் வலை பின்னி வெயில் மழை மற்றும் மரத்தின் சருகுகள் லிங்கத்தின் மேல் விழாமல் காத்தது. யானை காவிரியிலிருந்து தன் துதிக்கை மூலம் நீரும் பூவும் கொண்டு வந்து வழிபட்டது. யானை சிலந்தி பின்னிய வலையை அனுசிதமாக கருதி அதை தன் துதிக்கையால் அழித்துவிட்டு வழிபாடு செய்யும். சிலந்தி மறுபடியும் வலையை பின்னி வழிபாட்டை தொடரும். தினந்தோறும் இது தொடர இறைவனுக்கு செய்யும் கோரையை அழிக்கும் யானையை தண்டிக்க சிலந்தி யானையின் துதிக்கையில் புக யானையும் சிலந்தியும் போராட கடைசியில் இரண்டும் மடிந்தன. இவைகளின் சிவபக்திக்கு மெச்சி சிவபெருமான் யானையை சிவகணங்களுக்கு தலைவனாக ஆக்கினார். சிலந்தி மறுபிறவியில் கோச்சங்கட் சோழராக பிறந்து பூர்வ ஜென்ம வாசனையால் கோச்சங்கட் சோழன் யானை ஏற முடியாதபடி குறுகலான படிகளை கொண்டு கட்டுமலை மீது சிவலிங்கம் ஸ்தாபித்து 70 கோயில்களை கட்டினான். இவையாவும் மாடக்கோவில் என்று அழைக்கப்படுகின்றன. கோச்சங்கட் சோழன் கட்டிய முதல் கோயில் திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயமாகும். யானை வழிபட்டதால் இவ்வூர் ஆனைக்கா கஜாரண்ய கஷேத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இத்திருக்கோயிலில் 5ஆம் சுற்றுமதிலை கட்ட ஒரு சித்தர் வந்து திருநீற்றையே வேலை செய்பவர்களுக்கு கூலியாக வழங்கினார். கூலி பெற்றவர்கள் வீட்டிற்கு செல்லும் பொழுது அவர்கள் செய்த உழைப்புக்கு ஏற்ற பணமாக மாறி வந்தது. இவ்வாறு திருநீற்றையே கூலியாக கொடுத்து கட்டிய பிரகாரம் என்பதால் 5ஆம் திருச்சுற்று மதிலுக்கு திருநீற்றான் மதில் என்று பெயர். ஆனைக்கா ஜம்புகேஸ்வரரை தரிசிப்பதற்காக திருவரங்கத்தில் அரங்கநாதர் எழுந்தருளியிருப்பதாக கஜாரண்ய கஷேத்திர மகாத்மியம் கூறுகிறது. இத்திருத்தலத்தில் சம்பந்தர், அப்பர், சுந்தரர் பாடிய பதிகங்களில் நாம் இப்பொழுது ஒரு பாடலை பார்க்கலாம். ஊனாகி உயிராகி அதனுள் நின்ற உணர்வாகி பிறவனைத்தும் நீயாய் நின்றாய் நானேதும் அறியாமே என்னுள் வந்து நல்லனவும் தீயனவும் காட்டா நின்றாய் தேனாரும் கொன்றையனே நின்றியூராய் திருவானைக்காவில் உரை சிவனே ஞானமானாய் உன் பொற்பாதம் அடையப் பெற்றால் அல்லங்கண்டு கொண்டடியேன் என் செய்கேனே. அப்பர் பெருமான் அருளிய இத்திருப்பாடலில் திருவானைக்காவில் வரையும் சிவபெருமானே, ஞான வடிவினனே, என் உடம்பாய் உயிராய் உயிரில் இருக்கும் ஞானமாய் பிற எல்லாமாகவும் நீ இருக்கின்றாய். யான் ஏதும் அறியாத நிலையில் என்னுள் வந்து சேர்ந்து எனக்கு நல்ல செயல்களையும் தீய செயல்களையும் அறிவிக்கின்றாய். தேன் நிறைந்த கொன்றைப்பூ மாலை அணிந்தவனே, திருநின்றியூரில் உறைபவனே, உன் அழகிய திருவடிகளை அடியேன் அடைய பெறுவேனானால் துன்பத்தால் வருந்தும் நிலை எனக்கு ஏற்படாது. ஜலகண்டேஸ்வரா, உன்னை நான் வணங்குவதால் எனக்கு எப்பொழுதும் துன்பமே வருவதில்லை என்று நாவுக்கரசர் பாடுகிறார். நாமும் திருவானைக்கா செல்வோம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளை பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம்.